Happy birthday to you. To you. Birthday. Happy birthday Simna. Happy birthday. என் கூட இல்லதான் பட் இருந்தாலும் எப்பவுமே என் கூட இருந்து நீ எங்களை பாத்துக்கணும். பாப்பாக்கு நான் விஷ் பண்ணிட்டேன். பாத்துக்கோ. நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு தெரியும்ல பாப்பா எப்படி உங்களுக்கு எப்படி பாப்பா ஆக்சுவலி நீ வந்து எத்தனை பேர் உனக்குனா எல்லாரும் ப்ரீவியஸா விஷ் பண்ணீங்களோ நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருக்கேன். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. குடு. Happy birthday to you. Happy birthday to you. ஆக்சுவலா வந்து முடியலதான் நான் கஷ்டப்பட்டு எப்படியோ பண்ணிருக்கேன். மன்னிச்சிருக்கா தெரியல வெள்ளியில ஏதோ வச்சுக்காத நான் என்கிட்ட இல்லதெல்லாம் வாங்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் உனக்கு ஆசைப்பட்டு ப்ளூ கலர்ல நல்லா இருக்கணும். சரி போட்டு Thank you so much. போதுக்கா எனக்கு இதுவே போட்டு விடுங்க. உனக்கு தெரியும் நான் எவ்வளவு வறுமையில இருக்கேன்னு. எதுக்கு இல்ல அதுல இல்ல தோட்டங்கள்ல Happy birthday to you, happy. இங்க வந்து கடிக்கிறா. என் மங்குக்கு. நீங்க? Thank you so much. ரெண்டு பேருக்கு நான் பெருசா பண்றேன். நான் காசு வாங்கி உனக்கு பெருசா பண்றேன். அழகா இருக்கு. எவங்களுக்கும் பண்ணிட்டேன் தங்கச்சிக்கு பண்ண மாட்டேனா? நான் ஜம்மன் பண்றேன் பாப்பா. உனக்குலாம் பொறாமப்படுற அளவுக்கு இங்க இருக்க எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு நான் உனக்கு பண்றேன். என்னால பெருசா பண்ண முடியல. என்னால இது மட்டும் தான் பண்ண முடிஞ்சு. ஏன்னா என் சிச்சுவேஷன் அப்படி ஃபீஸ் கட்டணும் சம்திங், அதனால என்னால முடியல. ஆனா பாப்பா கன்ஃபார்ம் என் கூட இருக்கணும். அவ ஹோப்ஃபுல்லா நான் வந்துட்டு நான் கூட இருக்கணுங்கிறதுக்காக அவ ஹேண்ட்ல இருக்கணும்னு நினைச்சேன். ஹேண்ட்ல இருக்கிறதுக்காக ரிங்கு இல்ல பிரேஸ்லெட். ஓகே பிரேஸ்லெட் எல்லாம் பண்ணிட்டு போனா. ஆனா அவன் எனக்கு பர்த்டேக்கு ரிங் பண்ணிருக்கா, கோல்டன் ரிங் பண்ணிருக்கா, சில்வர்ல சும்மா நார்மலா எனக்கு வந்து செயின் வாங்கி கொடுத்திருக்கா, சில்வர்ல செயின் வாங்கி கொடுத்திருக்கா. ஓகே சில்வர்ல என்ன சில்வர்ல என்ன. சரி மார்னிங் பார்க்கலாம். பை. ஹலோ எல்லினால சில்வர்னால ஒண்ணுதான். அப்படியே சில்வர்ல வேற கலர் நினைச்சறேன். ஓகே சரி சொல்றேன். வெளியில வாங்கி கொடுத்தா என்னால சரிடா பிஸி சொல்லிடா. அதே கால் வந்து எடுத்தா சொல்றா. முடிஞ்சது. थैंक यू டா வாங்கி கொடுத்திருக்கேன். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் விஷ் நான் பண்ணேன். அதுல ரொம்ப ஹாப்பி. ஐ திங்க் தம்பி வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பான்னு நினைக்கிறேன். நான் நினைச்சதெல்லாம் இப்ப நிஜமானு சொல்றேன். என் தம்பிக்கு அப்புறம் இவன் என்கிட்ட டச்ல இல்லைன்னா அது பண்ணிருக்க மாட்டேன். ஆனா என் தம்பி எனக்கு அப்புறமும் என் கூட இருக்கா. என் தம்பி நினைப்பு வராத அளவுக்கு என் கூட இருக்கானா அது 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 ஒரு ஆனா ஓகே அவளுக்கு வாங்கினா இவனுக்கு வாங்கினா அவளுக்கு வாங்கினா இவனுக்கு வாங்கினா இவளுக்கு வாங்கினா என்ன ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். இதே என் தம்பியா தான் அவளுக்கு தனி பிரேஸ்லெட் அவனுக்கு இவளுக்கு தனி பிரேஸ்லெட் வாங்கியிருப்பேன். ஆனா இவளுக்குங்க இருக்கனால நான் தனியா வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி சிவின் வேற இவ வேற கிடையாது. ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான். இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒண்ணு பண்ணணும் ஒண்ணுதான். நான் எவ்வளவு கஷ்ட சூழ்நிலை இருக்கட்டும் இவளுக்கு அடுத்த பர்த்டேல நான் கடைசியா என்னால காசே முடியலாம் பரவாயில்ல இந்த அளவுக்கு நான் ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். இதுக்கு மேல பண்ணதான் ட்ரை பண்ணுவோம் தவிர இதெல்லாம் கம்மியா போகும். ஆனா ஆக்சுவலி இப்ப பண்ணதுக்கெல்லாம் இது ஒண்ணுமே இல்லதான். நான் தான் சொன்னேன். இப்போ சமையல் சாதம் எவரு பக்கத்து வீட்டுக்காரரு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. மண்டல சாப்பிட்டு வாங்கிட்டு வரத உட்காந்து என்னது எடுத்துட்டு மாட்டியது. அது மீன் மேக்கர் எனக்கு தெரியாதா? நான் உன்னை கலாய்க்கிறதுக்காக சொன்னது. மீன் மேக்கரு இல்ல மீன் போட்டுப்பாங்க.
ஏய் உனக்கு நீ என்னடா சொல்ற மீன் மேக்கர் தான்டா அது. நானே இவ்வளவு நாள் அந்த மீன் மேக்கர் மீல் மேக்கர் அது பேர் மீல் மேக்கராமா. தங் ட்விஸ்டர் கேம் இது நான் சொல்றத 5 டைம் மட்டும் சொல்லணும். யார் தைச்ச சட்டை தாத்தா தைச்ச சட்டை. யார் தைச்ச சட்டை தாத்தா தைச்ச சட்டை. அவ்வளவுதான் 2 லைனு 5 டைம். கண்டினியூ சொல்லணும். யார் தைச்ச சட்டை தாத்தா தைச்ச சட்டை யார் தைச்ச சட்டை அப்படி. அது அப்ப வராது. அப்படிதான் சொல்லணும். சொல்லு போன ஃபர்ஸ்ட் கீழே வேடா. யார் தைச்ச சட்டை தாத்தா தைச்ச சொல்றா. யார் தைச்ச சட்டை தாத்தா தைச்ச சட்டை யார் தைச்ச சட்டை தாத்தா தைச்ச சட்டை. சொல்றா. வரல சொல்றா. வரலக்கா. நீ சொல்றி. இங்க வா இங்க வா இங்க வா. பையனாக சொல்றா. சொல்றா. ஒண்ணுமே இல்ல. யாரு தைச்ச சட்டை தாத்தா தைச்ச சட்டை. யார் தைச்ச சட்டை தாத்தா தைச்ச சட்டை யார் தைச்ச சட்டை தாத்தா தைச்ச சட்டை யார் தைச்ச சட்டை தாத்தா தைச்ச தைச்ச சட்டை தாத்தா தைச்ச சட்டை யார் தைச்ச சட்டை தாத்தா தைச்ச சட்டை யார் தைச்ச சட்டை யார் தைச்ச சட்டை தாத்தா 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 தைச்ச சட்டை. சூப்பர். தடதடக்கும் சமையல் சாப்பிட்டு போங்க வாங்க. ஏன் கொள்கிறாய் கண்ணாலனே. skip that. அழகில இல்ல சுடு 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 இவளது ஸ்டைல சுடு சந்தனமயில சுடு 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 இது மன்மத புயலா. ஆஹா வன்னின் ஆனந்தம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை டோட்டோ. எங்கள் நினைவில் என்றும் இல்லை தேய்பிரை டோடோ. என்னடா புரியல தெரியல. காலையில இருந்து எனக்கு வந்துட்டு சோம்பேறித்தனமா இருக்கு. தலை வலிக்குது. வாமிட் வேற வர மாதிரி இருக்கு. கசகசன்னு இருக்கு. உனக்கு எப்ப நீ வேலை செஞ்சுக்கிறேன். எல்லா நாளும் வேலை செய்வேன். அப்பா வேலை செய்வீங்களாக்கா? என்ன வேலை செஞ்சீங்க? என் வாழ்க்கையில நான் பிறந்ததே ஒரு வேலைக்காக தான். நான் நிக்கிறது நடக்கிறது எல்லாமே வேலை தானே. 5 ஓகே நாங்கள் அவ்வளோதான். இப்போ வந்துட்டு சாப்பாடு கொடுத்துருக்க கிளம்பிட்டோம். எல்லாருமே அப்படியே போயிட்டு உக்கடம்ல கன்ஃபார்ம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஃபுட் கொடுத்துட்டு பாருங்க வீடியோவில் பாருங்க. அம்மா மேக்கப் போடலையா அதை காமிக்க. சரி ஓகே போய் பார்ப்போம். கிளம்பிட்டா பைத்தியம். எனக்கு எங்கள் ஃபோன் எனக்கு பிளானே வேறு நேரமே எழுந்தோம் அப்படின்னா சாப்பாடு எல்லாருமே மதியமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஈவினிங் ஏதாவது செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் சாப்பாடு செஞ்சதுக்கு ஈவினிங் மேலே ஆயிடுச்சு. காதலிக்க பெண்ணொருத்தி பார்த்து விட்டேனே அவள் முகத்தை கொட்டி வைத்தேனே. பாட மாட்டேன். நல்ல பாட்டு பாடுவோம். என்னது மாட்டிக்கிட்டோம். காதல் அழுத்தாரு கட்டி போடு மறக்க நினைச்சாலும் எனக்கு தெரிஞ்ச ஊர்ல பத்தி எல்லாரும் சொல்ல கொஞ்சம் கூட யோசிக்கிறது பார்த்தது கொஞ்சம் நாள் நான் கூட என்னடா மண்டையை போட்டு நீட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சா அசால்ட்டா அந்த அக்கா போட்டுக்கிட்ட ஒரு வாடி எடுத்து அவங்க போட்டு காருக்குள்ள போயிட்டாங்க. எல்லாரும் பாக்குறாங்க. மறுபடியும் தலை நீட்டுதான் அந்த அக்கா.
இப்போ வேற ஒரு சங்கடம் ஆயிடுச்சு. கரெக்டாக நாங்கள் அவந்தி பாப்பா நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், இவனும் முன்னாடி சைடில் ஏதாவது சவுண்டு கேட்குதுன்னு திரும்பினா முன்னாடி ஒரு வண்டி இருந்தது இவன் பார்க்கவே இல்லை. டக்குன்னு போயிட்டு முன்னாடி அவங்க பின்னாடியே அடிச்சிட்டான். அந்த வண்டியிலே எம்டிலே அடிச்சிட்டான். அந்த அந்த பின்னாடி அந்த நம்பர் போர்டு இருக்கும்ல அந்த போர்டோட இதே வண்டியில் வந்து மாட்டிடுச்சு. அந்த அளவுக்கு டப்புன்னு அடிச்சிட்டான். எனக்கு இடிச்ச உடனே ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சிட்டு நாங்கள் சாரின்னு கேட்டோம். அதுக்கப்புறம் சாரி சொன்னான். அவர் கேட்டார் இப்போ இதுக்கு யார் காசு தருவா அப்படின்னு கேட்டார். அப்புறம் நாங்கள் வந்துட்டு இல்லை ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்னையும் சரி போங்க அப்படின்ட்டாரு. என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு மாதிரி பேடாக டக்குன்னு ஆயிடுச்சு. ஓகே பார்ப்போம் இப்போ என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ ஸ்ப்ரேலாம் அடிக்க